அப்பா கையில ஓட்டப்பாரு. அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களே, இது உங்களை நாடி நமது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இதை பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, விவசாய பெருங்குடி மக்களே, உங்களை நாடி உங்களை தேடி நமது தலைவர் எழுச்சி தமிழர் இதை பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். உங்கள் பொன்னான வாக்குகளை பான சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நாடி உங்களை தேடி இதோ கும்பிட்ட கரைகளோடு நமது வெற்றி வேட்பாளர் முனைவர் கு மாலதி அவர்களை ஆதரித்து பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். விவசாய பெருங்குடி மக்களின் உணர்வுகளை பாதுகாத்திட பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு நமது வெற்றி வேட்பாளர் கு மாலதி அவர்களை ஆதரித்து நமது எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர நமது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை உங்கள் சின்னம் நம்ம சின்னம் எழுச்சி தமிழர் ஆதரவு பெற்ற சின்னம், எழுச்சி தமிழர் ஆதரவு பெற்ற சின்னம், நமது சின்னம் வெற்றி சின்னம், கள்ளக்குறிச்சி வெற்றி சின்னம், கள்ளக்குறிச்சி மக்களின் ஆதரவு பெற்ற சின்னம், விவசாய பெருங்குடி மக்களின் ஆதரவு பெற்ற சின்னம், விவசாய பெருங்குடி மக்கள் ஆதரவு பெற்ற சின்னம் நமது. முன்னாடி போங்க. எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களை இருக்கிறார். எனது அருமை தாய்மார்களை, எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களை, உங்கள் பொன்னான வாக்குகளை பான சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உழைக்கும் மக்களாகிய விவசாய பெருங்குடி மக்களாகிய உங்களை நாடி உங்களை தேடி நமது வெற்றி வேட்பாளர் கு மாலதி அவர்களை ஆதரித்து பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து முன்னாடி போங்க. எல்லாம் முன்னாடி போங்க. அன்பார்ந்த பெரியவர்களை, அன்பார்ந்த தாய்மார்களை, இது உங்களை நாடி உங்களை தேடி நமது வெற்றி வேட்பாளர் கு மாலதி அவர்களை ஆதரித்து நமது எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு நமது எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். வாரம் இரண்டாம் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர நமது வாரம் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். முன்னாடி போங்க. தலைவர் சொல்றாங்க, மீடியா வண்டி முன்னாடி போக சொல்ற தலைவர் போக சொல்றாங்க. வாரம் இரண்டாம் புரட்சியாளர் நமது தலைவர் எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். நமது வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பாடுகிறார். எனது அருமை தாய்மார்களே, எனது அருமை பெரியவர்களே, உங்களை நாடி உங்களை தேடி நமது வெற்றி வேட்பாளரை ஆதரித்து இரண்டாம் புரட்சியாளர் இதை வந்து கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இதை உங்களை நாடி பான சின்னம் உங்களை எந்திருக்கக்கூடிய சின்ன பான சின்னம் நமது தலைவர் நம்மளுடைய உயிர் மூச்சு அண்ணன் எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய உயிர் மூச்சு அண்ணன் எழுச்சி தமிழர் இதை வந்து கொண்டிருக்கிறார். பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பான சின்னத்திற்கு வாக்கி கேட்டு நமது எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். ரிஷிவதத்தினுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களை பேராதரவு பெற்ற வேட்பாளர் மாலதி அவர்களை ஆதரித்து இது உங்களை நாடி உங்களை தேடி பான சின்னத்திற்கு ஆதரவு எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய இரண்டாம் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் கு மாலதி அவர்களை ஆதரித்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் வாழும் இரண்டாம் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். போங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, மீடியா முன்னாடி போக சொல்றாங்க. போங்க. அண்ணன் யாரும் இருங்க. இதோ உங்களை நாடி வாழும் இரண்டாம் புரட்சியாளர் நமது தலைவர் எழுச்சி தமிழர் இந்த பாட சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நமது வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பாட சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் சொந்தங்களே, மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி மலர நமது வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பாட சின்னத்திற்கு வாக்கி கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார்.
நமது வெற்றி வேட்பாளரை ஆதரித்து மாநில சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பெருமை வாக்காளர் சொன்னங்களே, பெருமை வாக்காளர் பெரியவர்களை, தாய்மார்களை, உங்களை நாடி உங்களை தேடி நமது வெற்றி வேட்பாளரை ஆதரித்து விடுதலை போங்க, விடுதலை போங்க, விடுதலை போங்க, அப்படியே விடுதலை போங்க, விடுதலை போங்க. விடுதலை குறித்த கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் வந்து கொண்டிருக்கிறார். நமது வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பாட சின்னத்திற்கு வாக்கு கேட்டு இதை வந்து நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், நமது சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரசின் ஆதரவு பெற்ற சின்னம், தேமுதிகவின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், தமிழ்மோன் அன்சாரியின் சின்னம், நமது சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், ஒடுக்கப்பட்ட மக்களின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம், பாட்டாளி மக்களின் சின்னம், விவசாய மக்களின் சின்னம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பகுதிவாழ் பெரியவர்களே, வாக்காளர் பொதுமக்களே, உடன் வந்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட அவைத்தலைவர் ராமமூர்த்தி அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் இதயத்துல்லா அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் முருகேசன் அவர்களே, சத்யா முருகன் அவர்களே, சதா வெங்கடேசன் அவர்களே, அசோகன் அவர்களே, சரண்ராஜ் அவர்களே, இளையராஜா அவர்களே, மணி அவர்களே, சக்திவேல் அவர்களே, ஸ்ரீதர் சுரேந்திரன் அவர்களே, கவுன்சிலர் மணி அவர்களே, செயலாளர் விஸ்வநாதன் அவர்களே, திருநாவுக்கரசு அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் வெண்ணிலா அவர்களே, விடுதலை அருண்ராஜ் அவர்களே மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொளுத்தும் வெயிலிலும் இவ்வளவு நேரம் காத்திருந்து எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக முனைவர் கு மாலதி அவர்கள் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி. பாரதிய ஜனதா பரப்புகிற வெறுப்பு அரசியலிலிருந்து மக்களை காத்திட, மண்ணை காத்திட நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். இது வெறும் தேர்தல் அல்ல, வெறுமென சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், பதவி பரிசு பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சி சராசரியான ஒரு அரசியல் கட்சி அல்ல. அதை ஜெயலலிதா அவர்களே மிக கடுமையாக கடந்த காலத்தில் விமர்சித்திருக்கிறார். பிஜேபியோடு கூட்டணி வைத்தது நான் அரசியல் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய பிழை. அதற்காக நான்
பரிகாரமாக வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தேன். இது எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னவர்தான் அதிமுக பொதுச் செயலாளர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஆனால் ஜெயலலிதா அவர்களின் வாரிசாக இன்றைக்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியை தோளிலே சுமந்து வருகிறார். வீதி வீதியாக வருகிறார். தமிழ்நாட்டிலே மதவெறி சக்திகளை வளர்ப்பதற்கு, சாதிவெறி சக்திகளை ஊக்கப்படுத்துவதற்கு, தமிழர் விரோத சக்திகளை வளர்ப்பதற்கு வழிவகை செய்கிறார். சிவப்பு கம்பளம் விரிக்கிறார். அதிமுகவின் இந்த சதி செயலை முறியடிக்க, வெறுப்பு அரசியலை விதைக்கிற மதவாத சக்திகளை முறியடிக்க அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மாபெரும் யுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கான மக்கள் யுத்தம்தான் நாம் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் ஆகும். அதனால்தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் முழக்கமாக ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் வெல்லட்டும் என்று கூட சொல்லவில்லை, திமுக வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லட்டும் என்று சொல்லவில்லை, தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் சனாதனத்தை எதிர்த்து நிற்கிறது, சங் பரிவார்களை எதிர்த்து நிற்கிறது, மதவெறி அரசியலை எதிர்த்து நிற்கிறது, வெறுப்பு அரசியலை எதிர்த்து நிற்கிறது என்பதுதான் பொருள். ஆகவே திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலே நடக்கிற யுத்தம் இல்லை. இது பிற்போக்கு சக்திகளுக்கும் முற்போக்கு சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற மக்கள் யுத்தம். வலதுசாரி சக்திகளுக்கும் இடதுசாரி சக்திகளுக்கும் இடையிலே நடக்கிற மக்கள் யுத்தம். இதுதான் நாம் சந்திக்கவிருக்கிற தேர்தல். எனவே அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிற மாலதி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை, அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். தேமுதிகவை சார்ந்த தோழர் சக்திவேல் அவர்களுக்கும், விசிகாவை சார்ந்த நல்லான் இளையராஜா, குமணன், பாஸ்கரன், திமுகவை சார்ந்த திருவேங்கடசாமி, அன்பழகன், வெண்ணிலா, ராமு, நாகேஷ், குமரன் வெங்கடேசன், சுகணீஸ்வரன் ஆகிய தோழர்களுக்கும் மற்றும்